சுந்தர் சி வடிவேலு நடிப்பில் வெளிவந்திருக்கிற கேங்கர்ஸ். ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஸ்கூல்ல இருந்து காணா போகிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஸ்டூடெண்ட்ஸ் காணா போகிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. ஸோ அதுக்காக நியமிக்கப்பட்டு அண்டர் கவரில் ஒரு போலீஸ் வரார். சுந்தர் சி இப்போ அந்த ஸ்கூலில் பிடி மாஸ்டராக வந்து சேர்றாரு. ஸோ அந்த காணாமல் போன குழந்தை கண்டுபிடிச்சாங்களா, அதோட பின்னணி என்ன, யார் கடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதை. எப்பவுமே சுந்தர் சி படங்கள் எல்லாமே கதை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் காமெடியாகவும் ஓரளவாகவும் இருக்கும். இந்த படத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வடிவேலு தான். கதை ஒரு பக்கம் அது பாட்டு போயிட்டு இருந்தாலும் முக்கியமாக வடிவேலு காமெடி அப்படிங்கிறதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வடிவேலு காமெடி அப்படிங்கிறது வந்து பல வருஷமாக டிவியில் அவரோட காமெடியை போட்டு 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 திருப்பி திருப்பி பார்த்து நமக்குள்ளே அது எம்பெட் ஆகி ஒரு பெரிய ஒரு சாலிட் மேட்டராக நமக்குள்ளே அது உட்காந்துருக்கு. அவரோட எல்லா நுவான்சஸையும் நம்ம ரசித்து ஆன் எவ்ரிடே பேசிஸ் டெய்லியுமே டிவியில் அவரை பார்த்து 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 நமக்குள்ளே அது வந்து இன்னும் அப்படியே முழுசாக தங்கி போயிருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா, வடிவேல் பண்ணுற எல்லா காமெடியுமே இவ்வளவு டெம்ப்ளேட்டையும் தாண்டி சிரிக்க வைக்கிற ஒரு காமெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள தானாகவே உருவாயிடுது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படத்தில் இருக்கிற காமெடி பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, டக்குன்னு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எப்பயுமே வடிவேல் காமெடி வந்து திருப்பி திருப்பி பார்த்து அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் ரசித்து அப்படி தான் எல்லா காமெடியுமே ஹிட் ஆகிருக்கு. கொஞ்ச நாள் கழித்து இது ஹிட் ஆகலாம். ஆனால் தேட்டரில் அந்த மொமெண்ட்டில் பார்க்குறப்போ சிரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. படத்தோட ஒரு லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸில் சில இடங்களில் கண்டிப்பாகவே சிரிப்பு வருது. ஸோ இந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கணிக்க முடியாது. அது போக போக டிவியில் மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டு அது வந்து ஒரு மீம் மெட்டீரியல் ஆகி அப்புறம் தான் அது வந்து ஒரு காமெடியாக ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்னமோ. வடிவேலு அப்படிங்கிற ஒரு ஆளை நம்பி தான் பல படங்கள் ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இந்த படமும் வடிவேலு அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியன்ஸ் உள்ளே வரப்போகிறாங்க. வடிவேலு ரசிகர்கள் அது திருப்பி திருப்பி ஷேர் பண்ணி அதே டெம்ப்ளேட்டில் தான் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, ஒரு படமாக இதை பார்க்கலாமா, ஒன்ஸ் பார்க்கலான்னு ஜாலியாக பார்க்கலாம். இதில் வந்து லாஜிக்கோ எதுவும் கிடையாது. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக போய் படம் பார்த்துட்டு வரலாம். இது போல் குயிக் ஷார்ட்ஸ் ரிவ்யூக்கு எங்களோட சேனல் நக்கல் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசுவோம்.